2026லயாவது நான் கொஞ்சமாவது சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது வாங்க. 2026 ஸ்டார்ட் ஆகி பொங்கல் போயிடுச்சு. போயிட்டே தான் இருக்கும். அப்படியே போயிட்டுருக்கும். 2026, 27, 28 போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்து. நமக்காக நம்ம கொஞ்சம் ஏதாவது சேமித்து வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்ம நிறைய சேமிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஓகேவா? அதில் வந்து ஒரு சில வழிகள் மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்ட்டு. முதல் வழி வந்து ஆர்டி. ஆர்டிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இதை தான் சொல்ல வரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. ஆர்டிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, பேங்கில் டெபாசிட் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணலாம். 2 வழி இருக்கா? பேங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஆர்டியை சூஸ் பண்ணால் இப்போ மந்த்லி 1000 போடுறீங்கன்னா அது கடைசி வரைக்கும் 1000 அதே மாதிரி தான் போயிட்டுருக்கும். நீங்கள் வந்து வேரியபிள் ஆர்டின்னு சொல்லிட்டு விஆர்டின்னு ஒன்று கொடுத்துருக்கேன் விஆர்டின்னு ஒன்று இருக்குது. அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் அமௌண்ட்டு கட்டலாம். மாதத்தில் எத்தனை டைம் வேணாலும் கட்டலாம். ஆர்டி அப்படிங்கிறது மாதத்தில் ஒரு டைம் தான் கட்ட முடியும். ஆனால் வேரியபிள் ஆர்டி அப்படிங்கிறது வந்து மாதத்தில் எத்தனை டைம் வேணாலும் கட்டலாம். வீக்லி ஒன்ஸ் கட்டலாம், டெய்லி ஒன்ஸ் கட்டலாம். அது மாதிரி தான் வந்து விஆர்டிங்கிறது. இப்போ சப்போஸ் நம்மள்ட்ட இந்த மாதம் காசு இருக்குது, நம்ம கூடுதலாக ஒரு 1000 போட்டுடுறோம். அடுத்த மாதம் நம்மள்ட்ட என்னாவது காசு இருக்காது. அப்போ என்ன ஆகும்? இந்த ஆர்டின்னு போடுறது அதோட கட் ஆகிடும். இதே வேரியபிள் ஆர்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதம் 200 கூட கட்டலாம், 100 கூட கட்டலாம். இந்த மாதம் இருக்குது, நம்ம 1000 கட்டிட்டோம். அடுத்த மாதம் இல்லை, நம்ம 100 கட்டுறோம். அதுக்கு அடுத்த மாதம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு பணம் வருது, இல்லை இடையில ஏதோ ஒரு பணம் வருது, நம்ம கூடுதலாக கட்டலாம், குறைச்சும் கட்டலாம். அதுதான் வந்து அந்த நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. இது வந்து நிறைய பேர் போயிட்டு வேரியபிள் ஆர்டி சூஸ் பண்ணுறதுனா ஒரு பக்கம் இருந்தாலும், இது நான் போயிட்டு பேங்க் போயிட்டு என்னால் கட்ட முடியாது அப்படிங்கிறதான் நிறைய பேரோட ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இதுக்கு சரி, நான் பேங்க்கு போகிறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்டியை சூஸ் பண்ணி நான் போயிட்டு மந்த்லி ஒன்ஸ் போவேன், நான் போய் கட்டிக்குவேன் அப்படிங்கிறவங்க கட்டிக்கலாம். இல்லைங்கிறவங்க வேரியபிள் ஆர்டியை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பேங்க் அக்கௌண்ட் நம்ம இப்போ சப்போஸ் அந்தந்த பேங்க்கும் ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து இந்தியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதில் வந்து இண்டஸ்மார்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போனோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பணம் கிடந்தால் நம்மளே எடுத்து அதில் கட்டி விட்டுறலாம். நம்ம பேங்க்கு போயிட்டு செல்லான்னு எழுதி கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியம்லாம் கிடையாது. நம்ம கட்டிட்டோம், நம்ம எப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்கோ, சரி நம்ம இருந்தால் ஏதாவது ஜிபே பண்ணி வேஸ்ட் பண்ணிவிடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்து ஒன்ஸ் அதில் போட்டிங்க, அதுக்கு விஆர்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த அக்கௌண்ட்டை போயிட்டு சேஃப்டி ஆகிடும். அது நீங்கள் அது இயர்லி ஒன்ஸ் 1 இயர் போடலாம், இல்லை 2 இயர்ஸ் போடலாம். ஃபஸ்ட்டு 1 இயர் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டு வரும்போது தான் திரும்பி அடுத்தடுத்து உங்களுக்கு கூடுதல். ஏன்னா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அது மாதிரி போட்டுறாதீங்க. 1 இயர் ட்ரை பண்ணுங்கள். 1 இயர் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, அது இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒரு என்கிட்ட பேங்க் ஆப் இல்லை, நான் சும்மா சின்ன ஃபோனு தான் வச்சுருக்கேன், ஆனால் என் அக்கௌண்ட்டுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸு எங்கள் வீட்டுக்காரோ என் பையனோ யாரோ பணம் போடுவாங்க, ஆனால் நான் பேங்க்கும் போக முடியாது, ஆனால் நான் ஆர்டி கட்டணும் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் பேங்க்கில் ஒரே ஒரு டைம் பேங்க்கு போய்ட்டு இது மாதிரி ஒரு தேதியிலேருந்து 10 தேதிக்குள்ளே என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும், இதை வந்து நீங்கள் ஆர்டி போட்டு என் அக்கௌண்ட்லேருந்து பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதியோ இல்லை 10ஆம் தேதியோ நீங்கள் எந்த தேதி கொடுக்குறீங்களோ அந்த தேதிக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துச்சுன்னா 1000 சொல்கிறீங்களா 1000, 2000 சொல்கிறீங்களா 2000, அதை வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சி அது வந்து ஆர்டி கணக்கில் போட்டுரும். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்தால் போடலன்னா இல்லைன்னா இல்லை. இது வந்து ஒரு ஆப்ஷன். ஏன்னா இது வந்து நம்மளால் போகவும் முடியாது, ஆனால் நம்ம கட்டணும், நம்மக்கிட்ட பேங்க் ஆப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து பயன்படுத்திக்கிறவங்களுக்கு, ஏன்னா இது இதோட 3 நான் சொல்லியிருக்கேன். ஆர்டி சொல்லியிருக்கேன், விஆர்டி சொல்லியிருக்கேன், பேங்க்லேயே வந்து அவங்கள்ட்ட 3 ஆப்ஷன் சொல்லிட்டேன். ஓகேவா? இது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும், செல்வமகள் சேமிப்பு திட்டம்னு முன்னாடி இருந்துச்சு. இப்போ பசங்களுக்குமே சேமிப்பு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் ஜுவல் சீட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நகைக்கடையிலேருந்து வேறு நகைக்கடையிலேருந்துலே வராங்க. உங்களுக்கு எந்த நகைக்கடை பெஸ்ட்டு அப்படின்னு தோணுதோ அந்த நகைக்கடையில் ஜுவல் சீட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஜுவல்லெல்லாம் இப்போ சொல்லப்போனால் ராக்கெட்டு வேகத்தை விட அதிகமாக போயிட்டுருக்கு. ஜுவல்லு வெள்ளியும் சரி கோல்டும் சரி 2மே சேர்ந்து தான் போயிட்டுருக்குது. அதனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சேமித்தா சரி தான்.
இப்படி தான் சேமிக்கணும் அப்படி தான் சேமிக்கணும்னு சொல்ல, இது ஒரு சேமிக்கிறதுக்கு ஒரு வழி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? 2026 வந்து நம்ம பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்குவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.